भगवते श्रीरमणाय। ओम श्री गुरुभ्यो नमः। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। பாலும் திடிதேரும் பாகும் பருப்பும் இவைநான்கும் கலந்துரைக்க நான் தருவேன். கோலம் ஸ்ரீ துங்கக் கரிமுகத்து தும்மணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தா. திருச்சிற்றம்பலம். அமுதமாக்கடல் ஆலமருந்தினான் அமுதவன் தமிழாய்ந்த அறிவினான் அமுதவார்களாய்பவர் கண்ணிக்கும் அமுதனாம் எனை ஆண்ட ரமணனே. பெரிய பாப்பிறப்பிக்கும் பிரமனும் கரிய மேனி கலந்தொழிற் கண்ணனும் எரியும் மாமழு ஏந்திய ஈசனும் துரியவாஸ்வயஞ்சோதி ரமணனே. செத்தடங்கிய சிந்தையராகி உன் மத்தமேறிய மாந்தர் அன்றி எத்தராலும் எய்த ஓணாதவன் அத்தன் எங்களுக்காய ரமணனே. ஆன்மதாகம் அடைந்தவர்கெதிர் தேன்மடை திறந்தாள் உழந்திருஷ்டியான் நான் மறை கண்ணாடு பொருளானல் ஆன்மதத்துவமான ரமணனே. ஆன்மதத்துவமான ரமணனே. ஆன்மதத்துவமான ரமணனே. ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவானுக்கு நமஸ்காரம். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம். உங்கள் அனைவரையும் இந்த அருணாச்சல அக்ஷர மணமாலை பாடத்திட்டத்தின் கீழ் 27வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். சென்ற வகுப்பிலே நொந்திடாது ஒன்றை தந்தனை கொண்டிலை அந்தகன் நீ எனக்கு அருணாச்சலா என்பதற்கு பற்பல பொருள்களை பார்த்தோம். அந்த பற்பல பொருள்களும் 3 சொற்களிலே அடங்கி இருக்கின்றன. அல்லது அந்த 3 சொற்களினாலே விரிந்து பல அர்த்தங்களை பல பொருள்களை தருகின்றன. நொந்திடாது என்பது முதற் சொல். அதுல என்னை நொந்திடாது, மற்றொரு பொருள் உன்னை நொந்திடாது. அதே போல கொண்டிலை நீ கொண்டாயா இல்லையா, என்னை ஆட்கொண்டாயா இல்லையா, அல்லது நீ என்னை ஆட்கொள்ளவில்லையே ஏன் இப்படி இருக்கிறாய் அப்படி. 3வது அந்தகன், ஒன்று யமன் மற்றொன்று குருடன். இதையெல்லாம் வைத்து ஒரு வார்த்தை சாரம் ஆடிய பகவானுடைய அந்த தமிழ் மொழியிலே ஒரு சித்து வேலைகள் செய்த பகவானை நாம் பார்த்தோம். இந்த அனுபவத்திலே என்னை கொண்டாயா இல்லையா, அந்த ஞானத்தை நொந்திடாது உந்தனை தந்து என்னை கொண்டிலை என்னை கொண்டு என்னை விழுங்கி எனக்கு ஆத்ம ஞானத்தை தந்து அருளிய அருணாச்சலா. அந்தகன் நீ எனக்கு, என்னுடைய அகந்தைக்கு நீ அந்தகனாய் யமனாக கூற்றுவனாக ஆனாய். இப்படி சொல்ற அந்த ஆன்மானுபூதியை மேலும் விரித்து வைக்கிறார். அதற்கு மற்றொரு கோணத்தை காட்டுகிறார். இந்த ஆன்மானுபூதியை அருளுகின்ற விதத்திலே என்னை கொண்டிலை என்று கேட்டார் அல்லவா, அவன் எப்படி இவரை ஆட்கொண்டான், அருணாச்சலேஸ்வரர் எப்படி இவரை ஆட்கொண்டார் என்பதை விளக்குகிறார். அடுத்த பாடல் 63வது பாடல். நோக்கிய கருதிமை தாக்கிய பாக்குவமாக்கினியாண்டருள் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா.
நோக்கி 3 விதங்களிலே என்னை பக்குவமாக்கினை என்கிறார். ஒன்று நோக்குதல். அவருடைய திருக்கண் நோக்கம் மிக மிக பிரசித்தமானது. முருகனார் இதை பற்றி 33 பாடல்களை அருளி இருக்கிறார். திருக்கண் நோக்கம் என்கின்ற அந்த தலைப்பிலே அறக்குளித்தால் பனி இல்லை ஆமாறு அறக்குளித்து பனிப்பகல நான் கண்ணோக்க வாடாமோ, வேங்கடவனோடு கண்ணோக்க வாடாமோ என்றெல்லாம் பாடி மகிழ்ந்திருக்கிறார். அடுத்தது கருதுதல், சங்கல்பம். ஒன்று சக்ஷு தீட்சை, மற்றொன்று சங்கல்ப தீட்சை, மெய் தாக்கிய இது ஸ்பரிச தீட்சை. இப்படி 3 விதங்களில் என்னை பக்குவமாக்கி என்னை நீ ஆண்டு அருளிய அருணாச்சலா என்ற தன்னுடைய அனுபவத்தை கூறுகிறார். இதுல நோக்குதல் என்பதை உறுதி செய்யும் வகையிலே முருகனார் சுவாமிகள் எப்படி அருணாச்சலேஸ்வரர் தன்னுடைய திருக்கண் நோக்கத்தினாலே தனக்கு ஆத்மஞானத்தை அளித்தார் என்று பகவான் கூறுகின்றாரோ, இங்க பகவான் அடியவராகவே மாறிவிடுகிறார். அங்க பகவான சொல்லல் இந்த வார்த்தைகள். அடியவர்களுக்கெல்லாம் எப்படி அருணாச்சலேஸ்வரர் அருள் பாலித்திருக்கிறார் என்ற விவரத்தை தான் சொல்லி இருக்கிறார் தோன்றது, இதுக்கு பின்னாடி வர. ஆனால் பகவானுடைய அருணாச்சலேஸ்வரர் திருக்கண் நோக்கம் என்பது அவர் ஒரு வடிவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நமக்கெல்லாம் தெரிந்தவர் எடுத்துக்கொண்ட வடிவம் அந்த அச்சலமாக இருக்கின்ற அந்த மலைதான். அந்த மலைய ஒரு வாட்டி கண்ணால பார்த்தாலே போறோம், சர்வ நிச்சயமாக அந்த ஒரு முறை அதை கண்ணால் பார்த்து பிறகு மனதால் நினைத்தால் முக்தி தான் என்கிற அளவுக்கு பிரசித்தமான ஒரு வடிவம். ஆனால் பகவான் ஹால்ல உட்காண்டிருக்கும் போது அவர் எந்த விதமான தீட்சைகளையும் அவர் கொடுத்ததில்லை. அப்படி இருந்தாலும் கூட அவருடைய கண்களின் மூலமாக பெருகி வழிந்த அருளை அவரால் கட்டுப்படுத்த முடியும். அது ஏழை பணக்காரர், படித்தவர், பண்டிதர், பாமரர், இந்த வித்தியாசம் எதுவும், ஆண் பெண் எந்த வித்தியாசமும் இல்லாமல் அந்த ஹால்ல அங்க போய் உக்காந்துக்கிறவா எல்லாருக்கும் கிடைச்சது. கணக்கமா சொல்வா, பகவான் பார்க்கும், ஏன்னா பாப்பாருன்னு சொல்ல மாட்டார். கணேசனும் அப்படிதான் பேசுவார். கிராண்ட் சன் ஆஃப் ரமணாசிரமத்தில் முன்ன மவுண்டன் பாத் எடிட்டர், அவரும் அப்படிதான் சொல்ல, பார்த்தது, பேசித்து, சொல்லித்து. அதாவது பகவான நேர பார்த்து பழகினவர்கள் எல்லாம் குஞ்சுசாமியும் அப்படிதான் பேசுவார். அவனுக்கெல்லாம் பகவான் பார்த்தார்னு சொல்றதே ஒரு மகா அதுவே ஒரு பெரிய தெய்வ குற்றம். அவருடைய உண்மையான நிலை இந்த பார்த்தார்னு அது அதர்னஸ் வந்துடுறது. பகவான் கிட்ட அப்படி இல்லையே. அந்த அனுபவித்தவர்கள் பகவான் சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லுவாங்க. அப்படி கணக்கமா சொல்லுவான், பகவான் பார்த்தது. ஆனா ஒத்தொத்திரியும் பார்க்கும் பகவான். அந்த ஹால் ஃபுல்லா கண்களை திருப்பி எல்லார் மேலேயும் நிலைக்குத்தும்படியா ஒத்தொத்திரியும் பார்க்கணும் அப்படின்னு. அப்படி அந்த பார்வை மேல விழுந்த இன்வேரிபிளி எல்லாருக்கும் தனக்கு உள்ளே ஆழ்ந்து போகணும்ன்ற எண்ணம் வலுப்படும். இதுக்கு மாபெரும் எக்ஸாம்பிள் ஆர்த்தர் ஆஸ்மோன். அவர் ஒரு முறை அவர் சில மாதங்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 2-3 months. அவர் எவ்வளவோ ட்ரை பண்றார், நான் யார் விசாரம் பண்ணணும்னு அவருக்கு பண்ண பிடிபடலை. ஒரு முறை பகவான் அவரை பார்த்தப்போ அவருக்கு உள்ள ஆழ்ந்து போக முடிந்தது. அப்போ அந்த செஷன் முடிஞ்சு அவர் மறுபடியும் ஸ்ரேனியருக்கு அது பகவானை பார்த்தப்போ பகவான் சிரிச்சா மாதிரி இருந்துதான். ஒரு புன்முறுவல், விலகெல்லாம் சிரிக்கிறது இல்லை, அந்த விலகெல்லாம் சுவிச்சிருவாரோன்ற ஒரு நிலை. அப்படி பார்த்து அது எழுதுறாரு எல்லாம் விவரமா. அப்படி என்ன சிரிப்புன்னா, எதுக்காகன்னா, நீ இதுக்கு தானே இவ்வளவு நாள் ஆசைப்பட்ட, கேட்கறதுக்கு துப்பு இல்லையே. I never had the wits to ask for it, but I was earnestly desiring for it அப்படின்னு எழுதுறார். அப்படி பகவானுடைய அந்த திருக்கண் நோக்கம் பக்தர்களுக்கு பெருசா அதுவே பெரிய ஒரு தீட்சையா முடிஞ்சது. நிறைய அடியவர்கள் அதற்கு உதாரணம், கணக்கமாவே அதுக்கு ஒரு மாபெரும் உதாரணம். கணக்கமாவே அந்த மாதிரி பாதுகாப்பட்ட ஒண்ணு தேக பிரகிய போயிடுத்து, தேகாபிமானம் உடற்பற்றி எல்லாம் மறந்து போச்சு அப்படின்ற.
இப்ப முருகனார் சொல்றாரு பாருங்க, அந்த பகவானுடைய அந்த திருக்கண்ணோக்கத்தினுடைய சக்தியை சொல்ற சன்னதி முறையில 1123வது பாடல். விச்சை மிக்கனின் வீர வாழ்விழி வீசி வன்மமேல் வேறு செய்தனை. விச்சை மிக்க மிகுந்த சக்தி வாய்ந்த உன்னுடைய வீர வாழ்விழி வீச்சினானே மன்மமேல், என்னுடைய அகந்தை மேல, மர்மம்னா மர்மம், அகந்தை மர்மம், அதை நீ வேறு செய்தாய் என்கிறார். இன்னொரு இடத்துல 453வது பாடல். பிழைத்தால் பொறுக்கும் பெம்மானே பிறை சேஷடையாய் முறையோ அழைத்தேர் கதந்து வென்றருளி அடியே வினையை நுதற்கண்ணார் பிழித்தே அழித்தாய் வேங்கடவா வில்லா செம்பொன் மேருவையே குழைத்தாய் உனக்கே என் நெஞ்சம் குழைத்தேன் குழைத்தேன் குழைத்தேனே. குழைத்த பத்திர சொல்ற, பிழைத்தார் பொறுப்பும் பெம்மானே, நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் அதை பொறுத்துக்கிற என்னுடைய தலைவர். பெம்மான்னா தலைவர், எம்மான் பெம்மான் அம்மான் எல்லாம் தலைவன்ற பொருள். அப்படி இருப்பவரே, நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் கொஞ்சம் கூட சலிச்சிக்காம பொறுத்துக்கிறீங்களே, இது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு இதுதான் பெரிய சித்தி. அடியவர்கள் யாரும் கிட்ட வரவா எல்லாம் ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது. பகவான் எழுதுனா தெரியும். பகவான் டேக்ஸ் அஸ் வித் ஆல் அவர் ஃபால்ட்ஸ் அப்படின்றது பகவானுடைய பக்தர்களுக்கு ஒரு பெருமை. அது பெருமிதம். எங்க பகவான் எங்களை விட்டுற மாட்டாரு அப்படின்னு. அப்படி பிழைத்து அதைத்தான் சொல்றாரு முருகனாரி. அவர் சொல்றது ஒண்ணுமே சும்மா ஒரு அலங்காரத்துக்கு எழுதுறதே இல்லை. சன்னதி முறையில் நடந்ததுதான் எழுதியிருக்காரு. பிழைத்தால் பொறுக்கும் பெம்மானே பிறைசேர் சடையாய், மூன்றாம் பிறை சூடிய பூர்ணசந்திரன ஈஸ்வரன் சூடுவதில்லை, அவர் பிறை சூடி, அதுவும் மூன்றாம் பிறை சூடின்றது அது ஐதீகம் வழக்கு. பார்த்தவெல்லாம் அப்படித்தான் சொல்லியிருக்கேன், பிறை சூடி. அப்படி பிறைசேர் சடையாய், தலைமுடியில சந்திரனை வச்சுட்டு இருக்கவரே, மூன்றாம் பிறை சந்திரனை வச்சுட்டு இருக்கவரே, முறையோ என்று எனக்கு அருளாமல் விட்டு விட்டு அது நியாயமாப்பா முறையாப்பா கொஞ்சம் கூட சரியில்லையேப்பா அப்படின்னு கதை என்று அழைத்தேற்கு உங்ககிட்ட ஓடி வந்து கத்தின எனக்கு காப்பாத்துங்க. அப்போ நீங்க இது மாதிரி ஒரு சபையில இது மாதிரி வந்து திடீர்னு கிட்ட ஓடி வந்து சத்தம் போட்டு இதெல்லாம் என்ன இது அப்படின்னு கோச்சிக்கல. அதெந்து வென்றருளி, அதெந்துவே அப்படின்னு மணிவாசகரோட பதிகமே பாடியிருக்காரு. அதெந்து பதிகம். அது எந்துவே அதெந்துவே என்று அருளாயே அவர் கெஞ்சறார். அதெந்துவேன்னா அது என்ன விஷயம் அப்படின்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்கறது. என்ன கூட சில விஐபிஸ் பக்கத்துல உட்காந்துருப்பா, அதாவது விழால யாராவது அடியவர்கள் ஏதாவது ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுவா, பக்கத்துல இருக்க விஐபி வந்து நம்ம கேட்பார், என்ன ஸ்ரீராம் என்ன சொல்றாரு அவரு, என்ன விஷயம் அப்படின்னு. அது என்ன விஷயம் அப்படின்றத அதெந்துவே, அது என்ன அப்படின்னு. அப்படி அதுக்கு ஒரு பொறுமை வேணும். ஒரு தலைவரா இருக்கப்பட்டவருக்கு அந்த மமதையும் அகங்காரம்ன்றது கொஞ்சம் கூட இல்லாமல், ஏதோ ஒரு தொண்டை நம்மள வந்து கிட்ட வரும் பொழுது ஏதோ ஒரு பெரிய துக்கத்துல தானே கட்டுக்காவல தான் மீறி வந்து நம்ம இடத்துல முறையிடுகிறான். அந்த எண்ணம் இருக்கணும் ஒரு தலைவனுக்கு. அவன் தான் தலைவன். அது சரி விடப்பா அவரை, அவர் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறாரோ பண்ணட்டுமே. அவர் கையில மாலையை வச்சு பார்த்தாலே தெரியும் மாலை போடுறதுக்கு ஆசைப்படுறாரு. அப்படி இருந்தா மாலை போட்டுட்டு போட்டுமேன்றது சொல்லலாம். பட் அதெல்லாம் இல்லாட்டா கூட அவர் எதுக்கோ ஓடி வர, நான் அதை கேட்கணும், அது என்னன்னு எனக்கு தெரியணும் அப்படின்றவர் தான் தலைவர். அப்படி அதெந்து வென்று அருளி, அது என்ன விஷயம் கொஞ்சம் காது குட்டு பொறுமையா கிட்டது கேட்டுண்டு அகந்தைய அழிக்கணும் அவ்வளவுதானே அப்படின்ட்டு அடியேன் வினையை நுதற்கண்ணா, உங்களுடைய நெற்றிக்கண்ணினாலே என்னோட அடியேன் வினை அகந்தை அழிக்கணும்னா வினைகளை அழிக்கணும், அழிச்சுடுறேன் அப்படின்னு முதல் கண்ணாடு பார்வையிலேயே விழித்தே அழித்தாய் வேங்கடவா. திருவிழிகள் திருக்கண் நோக்கத்தினாலே உங்கள் விழியினுடைய சக்தியினால அந்த விழியை விழித்ததினாலேயே விழித்தே அழித்தாய் வேங்கடவா வேங்கடவான் தான் பாடுவார். பகவான் அட்ரஸ் பண்ணுவார் முருகனார். அவருடைய பெயரும் வெங்கட்ராமன் இருந்ததுனால அது ஒரு காரணம். இன்னொன்று, நிறைய இடங்கள்ல அவர் வேங்கடவனா பாடியிருக்கார். அந்த
வெங்கடம் கரிய மேனி. இப்ப நம்ம பாராயணம் பண்ணும்போது கூட தியான ஸ்லோகத்துல கரிய வண்ணனும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் அதெல்லாம் பகவான் தான் பாடியிருக்காரு. அதனால அவருக்கு திருவேங்கடமுடையான பார்க்கும்போதே அவருக்கு பகவானை பார்க்குற மாதிரிதான் இருந்தது. இன்னொன்னு, அடியவர்கள்லாம் அந்த காலத்துல பஸ் வசதி கிடையாது, நடந்து போய் தான் பண்ணணுன்ற ஒரு காலம் உண்டு. அப்பெல்லாம் வேண்டிப்பா. அப்புறம் அவனுக்கு வயசாயிடும், போக முடியாம ஆயிடும், சில வருஷங்கள் ஆயிடும். அப்புறம் ஏதோ ஒரு அடிபடும், நடக்க முடியல, ஏதாவது ஒண்ணு நடக்கும். போய் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்கு முடியாம போயிடும். அவர்கள் எல்லாம் ரமணாசிரமத்துக்கு வருவாங்க. வந்து பகவானுக்கு முடியறக்கும் அவ என்ன வேண்டியிருந்தாலும் அதை இங்க பகவானுக்கு செய்வான், ஆசிரமத்துல செய்வாங்க. அப்ப பகவான் அதை தடுக்கல, அது ஏத்துண்டார். படவே கடத்தினிடையோ தனக்கு நேர்வதாய் நேர்த்தி கடனும் ஏற்ற உதவியும் என்கிறார் முருகன். கீர்த்தி திருவாரூர் நினைக்கிறேன், இல்ல திருவண்ட பகுதியில், இல்ல போற்றி திருவாரூர். அப்படி படவே கடத்தின் இடையோ தனக்கு நேர்வதாய் வேண்டிக் கொண்ட அந்த நேர்த்தி கடனை ஏற்றி உதவியும் என்கிறார் முருகன். இப்படி அவளுக்கெல்லாம் உதவி ஹெல்ப் பண்ணார் பகவான். அப்ப அவர் மறுக்கல, இங்க பண்ணாதீங்க, வேங்கடவன் பண்ணா இங்கேயே பண்றீங்க, எனக்கு அதுக்கும் அப்படி இல்லை, வேங்கடவன் தான் நான் என்று கூறாமல் கூறினார். அதனால பகவான் முருகனாருக்கு இது பாம்பிற்கால் பாம்புரியும். அதனால பாட்டுக்கு பாட்டு வேங்கடவன் தான் பாடுறார். இது அருணகிரியார் மாதிரிதான். பாட்டுக்கு பாட்டு முருகப்பெருமான சைவத்திலே ஒளி வீசி பறக்கின்ற தெய்வத்தை பெருமாளே பெருமாளேன்னு ஒரு பாட்டையும் முடிச்சார். அது மாதிரிதான் இது சைவத்துல ஒளி வீசி பட்டொளி வீசி உலகமெங்கும் அந்த அருணை முகத்திலே ஏற்றி வைக்கப்பட்ட தீபம் எப்படி ஒளி வீசுமோ அப்படி உலகெங்கும் இந்த அருணாச்சலம் ஒளி வீசி கொண்டிருக்கின்றது. அந்த அந்த பெருமைய பகவானாக அவர் பாடும் பொழுது முருகனார் வேங்கடவன் தான் பாடுறார். அப்புறம் இது தனி சப்ஜெக்டே, அதுக்கப்புறம் டைம் இருக்கும்போது பார்க்கலாம். இங்க விழித்தே அழித்தா என்பதுதான் இங்க அப்படி அவருடைய நோக்கியே என்பதற்கு இதை ஒரு சில உதாரணங்கள் பார்ப்போம். இன்னும் நிறைய இருக்கு. அடுத்தது கருதுதல், சங்கல்ப தீட்சை. வள்ளலார் சுவாமிகள் இதை சொல்றார். அகவல், அருட்பெருஞ்சோதி அகவல்ல சொல்ற, என்னையும் பொருளென எண்ணி என் உள்ளத்தே அம்மையும் அப்பனுமாகி விட்டிருந்து உலகில் சிறிது முளம் பிடியா வகை அலகில் பேரருளால் அறிவது விளக்கி சிறுநெறி செல்லா திறனளித்தழியா துநெறி உணர்ச்சி தந்தொழியுற புரிந்து சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி சாகாவரத்தையும் தந்து மென்மேலும் அறிவருளறித்தனை அருள் நிலையே ஏற்றினை ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. இப்படியே பாடும் பொழுது என்னையும் பொருளென எண்ணி என் உள்ளத்தே அம்மையும் அப்பனும் ஆகி வீட்டிருந்தீர் சங்கல்ப பண்ணிட்டு என் உள்ளத்துல வந்து எழுந்தருளி விட்டீர்கள். அது கருதுதல். என்னையும் ஒரு பொருளாக கருதி என் உள்ளத்திலே வந்து எழுந்தருளினீர்கள். அடுத்து நோக்கியே கருதி ஆச்சு. மெய் தாக்குதல். இங்க மெய் தாக்குதல் சொல்லும் போதே மெய் என்பது சத்தியான்ம வஸ்து, அதுதான் சத்தியம் என்பதுதான் மெய் என்றார். தத்துவ இயல் அப்படின்னா தத்துவம் என்றாலும் அது அது நீ என்பதனால் அதுவும் பரமாத்ம வஸ்துவை குறிப்பதுதான். ஆகவே இங்க மெய்யி எதுக்கு சொல்ல வந்தேன்னா, தத்துவ இயல்னு சில காலேஜ் எல்லாம் போறேன், யூனிவர்சிட்டியில போறேன், அங்க அதை பாக்குறேன், போர்டு பார்த்தா அதை மெய்யியல்னு போட்டிருப்போம். சார் தத்துவ என்ன டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிலாசபி. அப்ப தத்துவ இயல்னு போடுறது கரெக்டா இருக்குமே அப்படின்னா, சார் மெய்யியல் தான் தத்துவ தமிழ். அந்த அளவு பீப்புள் ஆர் பிரெயின் வாஷ்ட். சோ மெய் என்பது தூய வடசொல் சத்தியம். மெய் தாக்கிய என்றால் சத்தியம் உன்னை தாக்குதல், சத்தியான்ம வஸ்து நம்மை தாக்குதல், தான் அர்த்தம். அந்த பகவான் அழகா தமிழ் பண்ணியிருக்கார். மெய் தாக்கிய, அதற்கு இந்த
சொல்ற பாடல் நிறைய வாட்டி பார்த்தாச்சு. போக்கும் மரபும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாது ஒன்று வந்து தாக்கும் மனோலயம் தானே தரும் என்னை தன் வசத்தே ஆக்கும் அதுவாக சங்கல்பம் என்னை தேடி வந்து என்னை தாக்கி என்னை தன் வசத்தே ஆக்கும் அதோடு என்னை ஒன்றி போய்விடச் செய்தது. அப்படி இந்த பன்முகவா சொல்லனாது இந்த ஆனந்தமே என்கிறார் அருணகிரியார் கந்தர் அலங்காரத்திலே. தாய்மானவ சுவாமி இதை இன்னும் அற்புதமா சொல்ற. தாக்குதல்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அரவிந்தர் கூட சொல்லுவார், த டிசென்ட் ஆஃப் சூப்ரா கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவார். பட் அதாவது இங்க பகவானை பொறுத்தவரையில அந்த அருணாச்சல சத்திய வஸ்து அவரை தாக்கியது மதுரையில. இங்க தாய்மானவர் சொல்றார், எனக்கு அப்படி நிகழ்ந்ததுன்னு சொல்றார். நலமேது மரியாத என்னை சுத்தநாதாந்த மோனாவான் நாட்டம் தந்தே சஞ்சலமேதும் இல்லாமல் வல்லான் தாளால் என் தலை மீது தாக்கி நான் தோழி. நலமேது மரியாதை என்னை, எனக்கு என்ன இருக்குன்னு என்கிட்ட வந்து பண்ண சுத்த நாதாந்த மூலமாம் அந்த நாட்டத்தை தந்தே சஞ்சலமேதும் இல்லாமல் கொஞ்சம் கூட தயங்கவே தயங்காமல் வல்லான் அந்த மகா ஈஸ்வரன் மகாதேவன் தாளால் என் தலை மீது தாக்கினான். என்னுடைய திருவடி தீட்சை பாத தீட்சையை எனக்கு கொடுத்தார், தாக்கினார் என்றார். மேலும் சொல்றார், தாக்கு நல் ஆனந்த ஜோதி அணு தண்ணீர் சிறிய ஏனை தன் அருளா போக்கு வரவத்திருக்கும் சுத்த பூரணமாக்கி நான் புதுமை கண்ணின்னே. தாக்குதல் ஆனந்த ஜோதி, அது தாக்குவதனால நான் துன்பப்படலை, பேர் ஆனந்தத்தை அது அளித்தது. அணு தண்ணி சிறிய என்னை, அணுவை விட சிறியவன் எனக்கு என்ன இருக்கு. தன்னுடைய சிறுமையை சொல்கிறார் தாய்மானவர். தன்னுடைய அருளால் போக்கு வரவற்றிருக்கும், போக்குமில்லை வரவும் இல்லை, அப்படிப்பட்ட அந்த சுத்த வெளியிலே என்னை கொண்டு போய் வைத்தார். சுத்த பூரணமாக்கினார், புதுமை காண்மின்னே. வீடு விட்டு ஈர்த்து வீடு புக்கு பையன் வீடு காட்டினே அருணாச்சலம், இது புதுசா இருக்கே, இந்த உன்னுடைய வீடு இவ்வளவு புது அதிசயங்கள் இதுல இவ்வளவு இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு நீ அன்னைக்கு காட்டினியே, அததான் சொல்றார் புதுமை காண்மின்னே என்கிறார். ஞானிகள் கிரேட் மென் திங்க் அலைக்னு, ஞானிகளுடைய நினைப்பு என்பது அனுபவம், அனுபவம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அடுத்து வேண்டுதல் நோக்கியே கருதி மெய் தாக்கியே என்னை அருட்கண்ணால் நோக்கி அருட்கடத்தால் கருத்தால் எண்ணி அருள் வடிவால் என்னை தாக்கி பக்குவமாக்கி என்னை ஆத்மஞானம் அடைவதற்கு உரிய பக்குவியாக என்னை மாற்றி என்னை பக்குவப்படுத்தி என்னை இனிதே அருள் ஆண்டருள் அருணாச்சலா, என்னை இனிதே ஆண்டருளப்பா, என்னை நீ காப்பாற்ற வேண்டாமா, என்னை துன்பப்படுத்தாமல் என்ன அந்த நீ அளிக்கின்ற அந்த ஆன்மார்பம் எனக்கு எந்த விதமான துன்பத்தையும் தராமல் என்னை பக்குவப்படுத்தி என்னை ஆண்டு கொள்ளம்மா என்று சொல்கிறார். இது அத்தனையும் அடியவர்களுக்காக கேட்கிறார். இந்த சக்ஷு தீட்சை, சங்கல்ப தீட்சை, ஸ்பரிச தீட்சை, இதெல்லாம் ஏன்னா இவரை பொறுத்தவரையில இவருக்கு தேகமே மிகையாய் எல்லாம் துறந்த தேசிக ரமணமாதேவேன், தேகமே மிகையாய் தேர்ந்தெல்லாம் துறந்த, அவருடைய தேகமே அவருக்கு மிக மிக அதிகமான ஒன்றாக இருக்கின்றது. அவர் போய் எப்படி எண்ணத்தோடு என்னை கட்டிக்கோ என்ன இது பண்ணல, அது அவருக்கு அவரும் அந்த மாதிரி எந்த தீட்சையும் கொடுத்ததும் இல்லை. அருணாச்சலேஸ்வரர் எப்படி மலையா சாட்சி பாவனையா இருக்காரோ அதே மாதிரி அவரும் சாட்சி பாவனையா எல்லாரையும் பார்த்திருந்தார். அதுக்கு காரணம் முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம், இது எல்லா காலத்திலும் எப்பொழுதும் என்றும் எங்கும் அல்லது இங்கேயே இப்பொழுதே இந்த இடத்திலேயே இந்த க்ஷணத்திலேயே எல்லா க்ஷணங்களிலும் எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் அந்த அனுகிரகம் நிகழ்ந்து கொண்டே இருப்பதினாலே தனிப்பட அத ஒரு கையை தூக்கி அந்த ஒரு காலகட்டத்துல அந்த ஒரு கை அந்த இடத்துல செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு பகவான் செஞ்சதே கிடையாது.
அவருக்கும் இந்த மாதிரி கேட்பார் அப்படின்றது அசம்பாவிதம். அது பொருந்த நமக்காக அப்படி கேட்கல. எஸ் கான்டெசெண்டட் டு அவர் லெவல். நம்ம மேல வைத்த கருணையினால இப்படி எல்லாம் தான்ப்பா நீ வேண்டிக்கணும் நமக்கு வழிகாட்டுங்க. அந்த வழிகாட்டுதல் மிக அருமையான வழிகாட்டு. அங்க அவருக்கு நம்மளுடைய நன்மைதான் பெருசா இருக்கே தவிர தன்னுடைய நிலைமை அவருக்கு பெருசா இல்லை. தன்னை பத்தி அவர் யோசிக்கவே இல்லை. என்னடா இப்படி சொல்றாரு, இவரு நிலைமையிலே இவர் இறங்கி வந்துட்டாரா, இவர் அப்படித்தானா, 4 பேர் டவுட் பண்ணா பண்ணிக்கிட்டுமே, அதை பத்தி அவருக்கு கவலை. அந்த மாதிரி யாரும் டவுட்டும் பண்ணல, அவரை பண்ணவும் முடியாது. அதுதான் கான்பிடன்ஸ். ஒரு தலைவருக்கு தன் மீது ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. அப்பதான் you will be able to develop so many young leaders. தன் மேலேயே தனக்கு நம்பிக்கை இல்லைன்னா தான் நம்ம குடும்பத்திலேயே யாரையாவது வச்சுக்கலாம் தோணும். ஒரு தலைவர் தம்பி தலைமை தாங்கவா, உன்னை பின்பற்றி நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற அளவுக்கு அவருக்கு தன்னம்பிக்கை இருந்தது. அவரால் பல செகண்ட் லைன் லீடர்ஸை உருவாக்க முடியுது. அப்படி இருக்கணும். அதெல்லாம் பகவான்கிட்ட நம்ம கத்துக்கணும். ஹவு யூ கேன் லீட் அன் ஆர்கனைசேஷன் பகவான்கிட்ட தான் கத்துக்கணும். அதுக்கு திஸ் அக்ஷரமண மாலையில நிறைய இடங்கள்ல we get lot of inputs. அந்த ஒரு கான்பிடன்ஸ், தலைவனா கான்பிடன்ஸ் இருக்கு. கான்பிடன்ஸ் யார் மேல இல்லை, தம் மேல இருக்கணும். முக்கியமும் தன்னை யாரும் அசைக்க முடியாதுன்ற தைரியம் இருக்கணும். அப்படிப்பட்ட தலைவர் நமக்கு கிடைச்சா அது நமக்கு அந்த தலைவர் ஒரு பொக்கிஷம். அது அவ்வளவு ஈஸியா அந்த மாதிரி தலைவர்கள் தோன்றுவதில்லை. அப்படி தோன்றும் போது அந்த வேல்யூ நம்ம உணர்ந்து அவர் அந்த அப்படிப்பட்டவர்களையெல்லாம் தலைக்கு மேல வச்சுட்டு கொண்டாடணும். கைவல்ய நவதீனத்துல ஒரு பாட்டு, தத்துவ விளக்கப்படம் 8வது பாடல். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதை எக்ஸாக்டா இதையே அப்படியே சொல்றது. அன்னதன் சிசுவை ஐயன் ஆமை மீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவி சன்னதி இருத்தி பிறவி உன்னது மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வே சொன்னது கேட்பாயாகில் தொடர் பவம் தொலையும் என்றான். சத்குரு சொல்றாரா, அன்னதன் சிசுவை, சிசுதான் அங்க சீடன், தன்னுடைய குழந்தைய பார்த்து, குழந்தையாகிய சீடனை பார்த்து ஐயன் தலைவன் அந்த சத்குரு ஆமை மீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவி. மீன் சங்கல்ப தீட்சையாது, அது தன்னை நோக்கி, இந்த பறவை அடைகாத்தல் தடவி, ஆமைதான் கருதி. ஆமை முட்டை போட்டுட்டு கடல்ல போனாலும் எங்க போனாலும் அந்த முட்டையே நினைச்சுட்டு இருக்கணும். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஆமை மனசுல என்ன இருக்கு, அதுதான் கருதுதல். மீன் பார்ப்பதினாலே மீன் உருவாக்கும், அதனுடைய சந்ததியில உருவாக்கும். ஆனா அது கொடுமையெல்லாம் உண்டு. அதுல பெரிய மீன் சிறு மீன் சாப்பிடும், அதுக்கு தெரியாது, அது அந்த ஒரு பந்தம் இல்லை. பட் அதெல்லாம் மீறி எக்கச்சக்கமா அது உருவாக்குவதனால இந்த உற்பத்தின்றாங்க. அது மாதிரி அது பெருசா அறிவா போய் மீனெல்லாம் பிடிச்சுன்ற அளவு அது கடல்ல நிறைய அது உருவாகின்றது. அது நோக்குவதினாலேயே நடக்குது. தடவினா பறவை, அதுதான் அடைகாது. இப்படி சன்னதி இருத்தி தன்கிட்ட அந்த மாதிரி தன் சரி இப்படி எல்லாம் செய்து பிறவி உன்னது மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன். என்னுடைய சன்னதியிலே உன்னை வைத்துக் கொண்டு ஆமை மீன் பறவை போல 3 விதங்களிலும் உனக்கு அருள்பாலித்து பிறவி ஒன்றை மாற்றும் உபாயம் ஒன்று உனக்கு வார்த்தையினாலையும் சொல்றேன், நீ கடைபிடித்து அதை முயற்சி பண்ணி அப்படிலாம் பண்ணாதான்ப்பா இந்த ஆத்ம ஞானம் கிடைக்கும். நானே அப்படியே உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற விஷயம் இல்லை இது. நான் சொல்ற அறிவுரையை நீ சொன்னது கேட்பாயாகில் தொடர் பவம், இந்த பவப்பிடி, சம்சாரப்பிடி, இந்த பிறவிச் சுழல் இது அறுபடும் தொலையும் என்றார் என்று இங்கே இந்த நோக்கியே கருதி மெய்த்தாக்கியே எல்லாத்துக்கும் இது பொருந்துகின்றது இந்த பாடல்.
இனி இது ஆம தூரத்தில் போனா கூட தன் முட்டைய நினைச்சுக்கிறதுன்றது எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்றதுக்காக சொன்னேன். ஆனா இது வேதாந்தத்துல கோட் பண்ற உதாரணம் தான். மீன் காண்டலாலும் ஆமை கருதலாலும் பறவை தடவுவதாலும் தன்னுடைய சன்னதியை விருத்தி செய்கின்றன அப்படின்றது வேதாந்த நூல்கள்ல கூறப்படுகின்ற உதாரணம் தான். இனி அடுத்த பாடம் 64வது பாடல். மார்பிடந்தலை ஊற்றிரு மூணாம் அருள் பற்றிட அருள் புரி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. மால்விடம் பற்றி தலை உற்றிரு முன்னம். இந்த இடைக்குறையெல்லாம் எப்படி வருது பாருங்க. முனம்ன்ற முன்னம் அதுக்கு முன்னாடி அருள் பற்றிட அருள் புரி அருளாச்சா. உங்களுடைய அருள் என்னை பற்றணும். இந்த மால்விடம், மால்னா மயக்கம், மயக்க அறிவாகிய விஷம், இந்த அகந்தை விஷம் என்னை பற்றி என் தலைக்கு ஏறி அது சமாளிக்கவே முடியாத அளவு போய் அந்த மாதிரிலாம் நான் கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி என்னுடைய அருளை என் மீது பாய்ச்சி அது என்னுடைய அருள் என் தலையின் மேல ஏறணும் அப்படிலாம் பண்ணி அருள் புரிய அருணாச்சலம். எனக்கு ஆத்ம ஞானத்தை திருப்பி திருப்பி இதுதானே உங்களோட என்னை சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்ற. மாலறி வருத்தருள் அருணாச்சலா ஸ்ரீமதிடந்தலை ஊற்றிரு மூணாம் 58வது பாடல். அதுல மாலறி வருத்தருள் அருணாச்சலா என்று என் மாலறிவை அறுத்தவனே என்று ரொம்ப தெளிவா சொன்னார். என்னுடைய மயக்க அறிவை நீ அறுத்து விட்டாய் அப்படின்னா. இந்த கண்ணில அந்த மாலறிவை என்னை பற்றுவே நீ விடலன்ற. சோ அந்தந்த ஸ்டேஜ்ல நமக்கு எப்படி சொல்லணுமோ அதை அப்படி சொல்றாரு. அவருடைய உண்மை நிலையை இந்த பாட்டுல சொல்றேன். இந்த மாலறிவினாலே நான் என்றைக்குமே மயக்கப்படவில்லை என்கின்றது தாற்பயம். முன்னே கூட ஒரு வாட்டி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 16 வயசு அப்பதான் இந்த காம மோக குரோத துவேஷ மதம் ஆச்சரிய லோப இதெல்லாம் ரொம்ப தலைவிரித்து ஆடுகின்ற ஒரு அது பெருசா ஆற ஒரு காலகட்டம் அந்த 15-16 வயசு. அது இவரை துன்புறுத்த கூடாது என்பதற்காகவே அருணாச்சலேஸ்வரன் அதுவரையிலே காத்திருந்து அது வர்றதுக்கு முன்னாடி அந்த அந்த காலகட்டம். இப்போ கூட என்ன சொன்னா இந்த ஞானத்தமிழ் வகுப்பு நீங்க ஸ்கூல்ல எல்லாம் ஏன் சொல்லி கொடுக்க கூடாதுன்னு புரியாது. அது அதுக்கு ஒரு ஏஜ் இருக்கு. ஞானத்தமிழ் என்பது வேதாந்தம். அது சொல்லிக் கொடுக்கிற வயசு ஒண்ணு இருக்கு அதுக்கு. இந்த 15-16 வயசுல பகவானுக்கு அருணாச்சலேஸ்வரர் தேர்ந்தெடுப்பதை போல நம்மளும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்கும். நான் அப்படித்தான் டிசைட் பண்ணேன். எதுவுமே ஒரு ஹாப்பன்ஸா ஒரு ஹாப்பன்ஸ்டன்ஸா ஒரு கோயின்சிடென்ஸா அப்படி பண்ணவே இல்லை. அது மாதிரி என்னால பண்றதுன்றது என்னுடைய பழக்கமாவும் இல்லை. எதையுமே யோசிச்சு நம்முடைய புத்தி கெட்டின வரையில தப்பு வராம எதை பண்ணா சரியா இருக்குமோ அப்படிதான் அப்படியே பழக்கம் ஆயிடுது. அப்ப எனக்கு தோணித்து இந்த 12th முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜுக்கு வரா பாருங்க. அப்பதான் அந்த ஒரு வேகம் இருக்கும் உடம்புல. அது ஏதாவது ஒரு சாதிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும். அந்த சமயத்துல கேட்ச் தம் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அந்த ஸ்டேஜ்ல நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த சொன்னா புரிஞ்சுக்கிறதுக்கூடிய அறிவு ஒரு பக்குவமும் இருக்கும். அவளுக்கு தமிழை பற்றிய உண்மை நிலையை புரிய வச்சோம்னா அவ ஆயுஸ்ஃபுல்லா தமிழ் விடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் அவளுக்கு தோன்றும். அப்படிலாம் நிறைய தோணியும் இருக்கு. இது வரைக்கும் பார்த்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுல எல்லாம் மனதை பறிகொடுத்து நம்ம தமிழ் கத்துக்கணும்ன்றது ஒரு ஆசை அவர்களுக்கெல்லாம் வந்திருக்கு. அவர்களே கத்துக்கும்படியாதான் அந்த பாடத்திட்டத்தையும் வச்சிருக்கோம். அந்த பாடத்திட்டத்தை முடிச்சா they will be on their own to learn more.
இந்த 15, 16 வயசு அப்போ நான் சொல்ற காலேஜ்ல ஒரு இது 17, 18 வயசு அப்படிதான். அந்த ஏஜ் தான் தவறான பாதைக்கு தேர்ந்தெடுக்க போகிறோமா? அல்லது சரியான பாதையிலே நாம் பயணம் செய்ய வேண்டுமா? எதை நாம் தேர்ந்தெடுப்பது என்கின்ற வயது அது. அந்த 15, 16 வயதிலிருந்து 30 வயது வரையில ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ரொம்ப, 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 ரொம்ப அப்சல்யூட்லி இம்பார்ட்டன்ட் ஒரு காலகட்டம். அந்த இடத்துல நம்ம சரியா ஒரு குடிமகனை வளர்த்து விட்டோமேயானால், அப்படி பண்ணிட்டா he will be another 50 to 60 years he is going to be useful to the country. பாடத்திட்டங்கள் அப்படித்தான் வகுக்கப்பட வேண்டும். இப்ப அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரியான பாடத்திட்டங்கள் இல்ல. விவேகானந்தா காலேஜ் மாரி இல்ல, இந்த சின்மயா மிஷன் மாரி அவள்லாம் ஓரளவு பண்றா. அங்க படிக்கிற பசங்களுக்கும், மத்த பசங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கதான் இருக்கு. 1000 சொன்னாலும். ராமகிருஷ்ணா ஹோம்ல காலங்காத்தால 5 மணிக்கு எழுந்து யோகா பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கும், மத்த காலேஜ் பேர் சொல்ல வேணாம். வேற எந்த காலேஜ் எடுத்திருந்தாலும் அந்த பசங்களுக்கும் டெஃபினட்டா ஒரு வித்தியாசம் இருக்கும். இப்போ அதுதான் இந்த இடத்துல எனக்கு இந்த பாடல் ஒரு வழிகாட்டி. அந்த 16 வயசுல அருணாச்சலேஸ்வரர் பற்றுவதற்கு முன்னம் அப்படின்றது தான் ஸ்பார்க். எனக்கு ஒரு வழிகாட்டுதலாக இந்த பாடல் இருந்ததுன்றதுக்காக சொன்னேன். இதுக்கு பேர் தான் அந்த மாலறிவை முளையிலேயே கிள்ளுதல். நிப்பிங் இந்த பட் அந்த காலகட்டத்துல இந்த அதனால தான் நம்ம பெரியவா கூட காமம் மனதில் புகுவதற்கு முன்னாலே காயத்ரி புகுந்துடணும் அப்படின்றதுனால தான் சந்தியாவந்தனம், பூணல் போடுறது, உபாகர்மா இதெல்லாம் பண்றது அந்த ஏஜ் 7 வயசுலயே பண்ணணும்ன்றாங்க. அந்த 7ல இருந்து 15 வயசு வரைக்கும் அந்த காயத்ரியை பண்ணா இட் வில் ஹேவ் எ ட்ரெமெண்டஸ் எஃபெக்ட். பட் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இப்பதான் நம்ம பிராமின் ஃபேமிலியிலேயே இல்லையேன்றது தான் ஒரு வருத்தம். எனிவே அது லார்ஜர் இஷ்யூ, சோசியல் இஷ்யூ. தட் இஸ் நாட் அவர் இஷ்யூ. இதுவே முளையிலே கிள்ளுதல் அப்படின்ற மாதிரி அருணாச்சலேஸ்வரர் பண்ணியிருக்கார். அதனால தான் அவரை அகந்தை வேறறுப்பாய் அருணாச்சலான் அந்த அனுபவத்தை வச்சுதான் முதல் கண்ணியிலேயே அதை வைத்தார் பகவான். அகந்தை அருணாச்சலேஸ்வரர் அகந்தியை வேறறுத்தலை ஏன் முதல் பாட்டுல வைக்கிறார்னா, என்ன முளையிலேயே அதை கிள்ளி என்னை பரிசுத்தப்படுத்தி விட்டாயப்பா. அந்த அது தன்னை மறந்து வர்றதுதான் அதெல்லாம். அனுபவம் அப்படியே பொங்கி வர்றதுதான். இன்னொன்னு வேண்டுதல். இந்த விஷம், பாம்பு வேஷம், அகந்தை பாம்பினுடைய வேஷம் தன் தலைக்கு ஏறி நான் அதனாலே தட்டுக்கெட்டு போவதற்கு முன், உருப்படாமல் போவதற்கு முன், உன்னுடைய அருளை உண்டு நான் பிழைத்துக் கொள்ளும்படியாக எனக்கு அருள் செய்ய அருணாச்சலா என்பது வேண்டுதல். இப்பொழுது அகந்தை விஷம் தலைக்கு ஏறினார், நிச்சயமா மரணம் தான். மரணம் என்பது உடலால மரணம்ன்றது ஒண்ணு. தான் பெற்றிருக்கின்ற புகழ், பேர் அத்தனையும் ஒரு க்ஷணத்துல இழந்துள்ள பாருங்க சமுதாயத்துல. அது ஒரு மரணம். மரணம் என்பது பல வகைப்பட்டது. அப்படி 40 வருஷம் அரசியல்ல 35 வருஷம் அப்பவே மினிஸ்டர் ஆயிடுவா. அந்த சின்ன வயசுல மினிஸ்டர் ஆனா தலைக்கால் தெரியாது. அவர்களுக்கு ஆன்ம அறிவு கிடையாது, அகந்த அறிவு தான் இருக்கு. அது தலைக்கு ஏறி கடைசியில திகார் ஜெயிலு, புழல் ஜெயிலு போய் அனுப்பிச்சு விடும். அது ஒரு மரணம் தான். ஜாமீனு கெஞ்சிட்டே இருக்க வேண்டியதுதான் மாச கணக்குல. அது ஒரு வகைப்பட்ட மரணம். அதை மாற்றுவது, அந்த மரணத்தை மாற்றுவது அருணாச்சலேஸ்வருடைய அருள் என்றால், அந்த அருள் என்பது தேவாமருந்து, சாவா மருந்து. இந்த சாவா மருந்தாகிய அந்த தேவலோகத்து அமிர்தத்தை விட இந்த அருணாச்சல லோகத்தினுடைய ஆன்ம லோகத்தினுடைய அமிர்தம் இன்னும் விசேஷமானது. ஆகவே அதை மருந்து என்றார். இதை மருந்து என்று சொல்வது மிக பொருத்தம். பித்தம் தெளி மருந்து அருணாச்சலான்னு பின்னாடியே அதை சொல்றேன். அது ஞாபகம் வந்தது உடனே.
பித்தம் தெளி மருந்து அருணாச்சலா, பித்து விட்டு நேர் பித்தனாக்கி என் பித்தம் தெளி மருந்து. அங்க மருந்துன்னு சொல்றது காரணம் இந்த தேவாமிர்தம். தேவாமிர்தம் இல்லை, ஆன்ம அமுதம், ஆன்ம அமிர்தம், அது மருந்து என்பதற்கு. எதற்காக மருந்துன்னா இந்த மரண அகந்தை என்பதனால் விளைகின்ற மரணத்தை மாற்றுகின்ற மருந்து. அப்படி இன்னொன்று, அருள் புரி அருணாச்சலா என்று கேட்கிறார். சார காலத்துல சங்கரா சங்கரான்னா என்ன பிரயோஜனம்? அதனால இந்த விஷம் தலைக்கு ஏறி சாவு வருவதற்கு முன்னாடி வெள்ளம் வருமுன் அணை கட்டுதல் போல அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், என் நாவு உன் பெயரை சொல்லுமோ தெரியாது. சிவானந்த விஜயலட்சுமி அவருடைய பாடல்கள். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், என்னை ஆண்டருள்வாய் அருள் நாராயண அப்படின்ற ஒரு பாடல். அதுல அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்த உடல சக்தி இருக்கும் பொழுதே அருணாச்சலேஸ்வரரை பிரார்த்தனை செய்து அவருடைய அருளை பெற்றுவிட வேண்டியது என்பது அது ஒரு மறைந்து கிடக்கின்ற பொருள். அது ஜீவபலத்தினாலே அது நம்மால முடியாது, ஜீவபோத பலத்தினாலே முடியாது என்பதனாலே அருள் புரி என்றாராம். இந்த அருள் பற்றுதலாவது பிரமாதத்தினாலே ஆன்ம நிலையிலிருந்து நழுவி அவனை மறந்து விடாமல், அருணாச்சலேஸ்வரரை அந்த ஆன்மாதான் நாம் என்பதை மறந்து விடாமல், நாம் ஆன்மஸ்வரூபமாக இருக்கிறோம் என்ற அந்த நமக்கு உள்ளத்திலே இருக்க அந்த நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ், நமக்கு உள்ளே இருக்கின்ற உணர்வு, இதுதான் ஆன்மா என்பது பிடிபட்டால் இந்த உணர்வுல நாம் கவனம் செலுத்தினார், அதுதான் திட ஞான சகஜ நிர்விகல்ப நிஷ்டை. அந்த நிஷ்டையினாலே கிடைப்பது அந்த நிஷ்டானுபூதி. அந்த நிஷ்டானுபூதி என்ற அந்த அனுபவத்தை சார்ந்த சாத்தியமாகும். அப்படி அது சாத்தியமாக வேண்டும் என்றால் அருணாச்சலேஸ்வருடைய அருள் நம்மை பற்ற வேண்டும். அதனால அருள் புரி அருணாச்சலா என்றாரா. இப்படி இந்த சிவ சாயுஜ்ய ஜீவமுக்தி நிலையை அருணாச்சலனாலே தனக்கு கிடைத்ததை 55வது கண்ணியிலும் முன்னாலே இது சொல்லி இருக்கிறார். இதே விஷயத்தை அடுத்த பாடலில் ரொம்ப அழகா சொல்லு. இதுலயும் தமிழ் சொற்களை அவர் பயன்படுத்தி இருக்கின்ற விதம் ஒரு அற்புதம். 65வது பாடல். பார்த்தருள்மாலர பார்த்திலை எனினருள் பார்முனக்கார் சொல்வர் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. பார்த்தருள் மாலர, மாலர பார்த்தருள், என்னுடைய அகத்தை நீங்கும்படியாக உன்னுடைய திருக்கண் நோக்க தீட்சையை என் மீது பாய்ச்சுங்கள், எனக்கு அருளுங்கள், பார்த்து அருளுங்கள், பார்த்து அருள் மாலர. அப்படி நீங்கள் பார்த்திலை எனின், அப்படி நீங்க பார்க்கலன்னா அருள் பார் உனக்கார் சொல்வர் அருணாச்சலா. அதாவது மாலர பார்த்தருள் வேண்டிக்கிறார். அப்ப நான் வேண்டிட்டப்போ நீ பார்த்திலை, பார்த்தாயா இல்லையா, இப்படி ஒரு பொருள். இத கொஞ்சம் டஃப்பான பொருளை முதல்ல சொல்லிடுறேன். பார்த்திலை, கொண்டிலை, இறங்கிலை, மறுபடி சொல்லிலை, அப்படிதான் இது பார்த்திலை. நீ பார்த்தையா இல்லையா, உன்னுடைய அருள் பார்வையினாலே மாலர பார்த்தாயா இல்லையா, அப்படி நீ பார்த்ததுனால அகந்தை நீங்க பெற்றேன், நான் ஏகவஸ்துவே என்ற அந்த அத்துவித ஞானத்தை அடைந்தேன். அந்த ஞானத்தை பெற்ற பின் எனக்கு அந்நியமாக யாருமே இல்லை. அப்போ இப்படி என்னுடைய நிலைமை இப்படி இருக்கு, நான் என்கின்ற தனித்துவம் என்னை விட்டு நீங்கி விட்டது. எனக்கு அந்நியம் என்பது ஒண்ணு, எதை பார்த்தாலும்
ஆன்மாவாதான் இருக்கு, அருணாச்சலேஸ்வரரா தான் இருக்கு. ஏனின் அப்படி அப்படி இருக்கும் பொழுது என்றால் அருள் பார் உனக்கார் சொல்வர் அருணாச்சலர். இந்த பார் என்றால் உலகம். உன்னுடைய அருளை இந்த உலகத்துக்கு ஆர் சொல்வர் அருணாச்சலர். அந்நியம் இருந்தா தானே போய் சொல்றதுக்கு. இங்க சொல்றதுக்கு யாரும் இல்லை, கேட்கறதுக்கும் யாரும் இல்லை. இது எப்படியாப்பா நடக்கும்? இப்படி ஒரு பொருள். இத புரிஞ்சுக்கிறதுன்றது பின்னாடியே நம்ம சிலபஸ் கொடுத்துருக்கோம். பார்த்தருள் அருணாச்சலம், பார்த்து அருள்பாலிக்கின்ற திருக்கண்ணோக்கத்தினாலேயே பார்த்து அருள்பாலிக்கின்ற அருணாச்சலம். மாலர பார்த்திலையோ, மாலர பார்த்திலை அருணாச்சல, பார்த்தாயா இல்லையா அருணாச்சல, பார்த்தாய் அல்லவா. எனின் அப்படி அப்படி இருக்கும்பொழுது உன் அருள் பார், இந்த பாருக்கு ஆர் சொல்வார் அருணாச்சலம். இப்படி மூணா பிரிச்சுட்டா இந்த பொருள் விளங்குவது கொஞ்சம் ஈஸியா. பார்த்தருள் அருணாச்சலா, இந்த அருணாச்சலா கடைசியா சொன்னது ஒன்னொடத்துக்கும் கூட்டிங்க. மாலர பார்த்திலை அருணாச்சலா, எரின் அருள் பார் ஆர் சொல்வர் அருணாச்சலம். இப்படி இந்த அருணாச்சலேஸ்வருடைய அருட்கண் பார்வையினாலே வஸ்து தரிசனம் பெற்ற பின்பு எண்ணூறு யாவும் இறைவுவாம் என எண்ணி வழிபட்டாராகையினாலே அவருடைய அந்த நான் என்கின்ற தனித்துவ பேத புத்தி தன்னிச்சையாகவே அகன்றதினாலே ஏகஸ்வரூபராய் சிதாகாச பெருவழியாய் அருணாச்சலனைப் போலவே சோம்பி சலியாது இருந்ததினாலே 37வது பாடல் தானுவாய் நின்றதினாலே 57வது பாடல் போல நீயும் என்றே நேர் நின்றனை என்று 41வது பாடலில் கூறியுடைய அருணாச்சலேஸ்வருக்கு சமமாக ஆன்மானுபவத்திலே நேர் நின்றதினாலே இப்படியெல்லாம் அவர் பகவானை அருணாச்சலேஸ்வரர் தன்னோடு ஒன்று சேர்த்து கொண்டதினாலே, அவ்வாறு ஒன்று சேர்த்து கொண்டதினாலே முழுக்க முழுக்க தன்னுடைய அகந்தை தனித்துவத்தை இழந்து அவரோடு ஒன்று கலந்ததினாலே, அப்படி ஒன்று கலந்த காரணம் ஒன்றினாலேயே நக்கனாய் நின்றதினாலே 59வது பாடல். இவருக்கு எண்ணங்கள் அத்தனையும் போயிடுத்து, நுண்ணுறு விண்ணுறு அத்தனையும் இவருக்கு அனுபவமாகிவிட்டது. இவருக்கு அந்நியம் ஒன்றும் தெரியாது. மனோகற்பிதமாகிய இந்த ஜெகம் மாயா மாத்திரம் என்பது முழுக்க முழுக்க உணரப்பட்டதினாலே இனி உலகத்தவர்களுக்கு அவன் சார்பாக நாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை என்பது தெளிவா ஸ்பஷ்டமா தெரிந்ததினாலே எனின் உன் அருள் பார் உனக்காக ஆர் சொல்வர் அருணாச்சலா என்றார். இப்படி இந்த பொருள் விளங்கிக் கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்காப்புல இருக்கும். ஆனா 2 வாட்டி படிச்சா ஈஸியா புரிஞ்சும். இந்த பார்த்திலை என்பதை பற்றியெல்லாம் மற்ற இறங்கிலை கொண்டிலை அது மாதிரிதானதை நம்ம அதற்கும் ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதான். இன்னொரு பொருள் இருக்கு. என்னன்னா அருணாச்சலேஸ்வரர் நமக்கு அருளிய இந்த மாபெரும் அருளை நம்மளே சொல்லாட்டா வேற யாரப்பா சொல்லுவா? ஆருக்கு பார்த்திலை மாலர பார்த்தருள் மாலர பார்த்திலை எரி முன் அருள் பார் உனக்கு ஆர் சொல்வர் அருணாச்சலா. உனக்காக உனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ற மாதிரி நானும் சொல்லலைன்னா வேற யாருப்பா உனக்காக கவலைப்பட்டு யார் உனக்கு பரிந்துரை செய்வார்கள்? யாராவது ரெக்கமெண்ட் பண்ணாதன்னு மற்றவர்களுக்கு புரியும். இதோ நான் இருக்கேன் பாருங்க அப்படின்னு சொன்னாதானே தெரியும். நான் போய் உடனே சொல்ல வேண்டிய விஷயம் இது. ஆனா என்னால சொல்லவே முடியலையே. அது சொல்ல முடியாத காரணத்தினால்தானே இந்த ஜகம் போய் ஜீவபோதம் போய் சொன்னவ கடைசியில ஈஸ்வரனும் போய்கின்ற ஜெக ஜீவ ஈஸ்வரர்கள் சிப்பியில் முத்து போல் ஒரு கால் தோன்றி மறுகால் ஏகதேசம் தோன்றி ஏகதேசம் மறைபவர்கள்.
ஆத்ம ஞானம் அடைஞ்ச உடனே இந்த மூன்றுமே மறைந்து போகும். அவ்வளவு ஒரு பூரண அத்வைத்த ஒளிப்பிழம்பாக ஒரு ஞானானந்த ஸ்வரூபராக அல்லவா பகவான் திகழ்ந்தார். அப்படி இருந்ததுனால தானே அவர் ஊருக்குள்ள இருந்தா கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமேன்றது கூட இல்ல, ஊர்ல இருந்தா கொஞ்சம் பாதுகாப்பு இருக்குமேன்றதும் இல்ல. அந்த காலத்துல மலை என்ன இப்ப இருக்க மாதிரியா இருக்கு? ஏகப்பட்ட பாம்பு, ஏகப்பட்ட குரங்கு, எப்படியெல்லாம் ஒரு காட்டுக்குள்ள வசிச்சது அந்த காலத்துல அப்படி ஒண்ணும். அதனால தானே கைகை கொஞ்சம் கூட ரிஸ்க் எடுக்காம 14 வருஷம் காட்டுல இருக்கணும். அவங்க திருப்பி வரக்கூடாது. ஷி என்ஷூர்ட் 3 மாசம் 4 மாசமே இருக்க முடியாத இடத்துல 14 வருஷம் ஏன் சொல்றேன்? அப்படிப்பட்ட காட்டுல பகவான் போய் மலைக்கு மேல போய் உட்காந்துட்டாரு. ரொம்ப அடர்ந்த காடுகள். இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அப்புறம் அந்த காடுகள் எல்லாம் ஒரு சில இடங்கள்ல அழிந்து போய் அந்த இடத்துல அஃபாரஸ்டேஷன் பண்றாங்க. காலம் மாறி போச்சு. எல்லாம் மரத்தை வெட்டி கிட்டி அதுக்கு அருமை தெரியாம. இப்போ அவருக்கு மலைக்கு மேல போய் உட்கார்ந்துட்டதுக்கு காரணம் சங்கல்பம் என்பது 100க்கு 200% அவருக்கு இல்ல. அவருடைய பெருமை பால் பிரிண்டன் புக் மூலமா உலகமெங்கும் பரவியது அப்படின்னா அவருக்கு அதுல எந்த எஃபெக்டும் இல்ல. ஞானியினுடைய பார்வையில புகழ்பவர், புகழப்படுபவர், புகழ் இப்படி மூன்றாக இந்த பரமாத்ம வஸ்து முப்பிடிகளாக திரிந்து விடுவதினாலே அப்படிப்பட்ட ஒரு திருஷ்டி அவர்களுக்கு இல்லவே இல்லை. முப்பிடிகள் அவர்களுக்கு தோன்றுவதே இல்லை. ஞானி இந்த பார்த்தல், புகழ், புகழப்படுபவர், புகழ்பவர் இந்த மூன்றின் அனித்தியத்தை மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறார். இந்த அனுபவத்தின் ஸ்வரூபமாக பகவான் நமக்கு வாழ்ந்து காண்பித்தார். எவ்வளவு பெரிய விஸ்வரூபம் இது! சாதாரணமா எல்லாருக்கும் புரியுமா இது? அருணாச்சலேஸ்வருடைய புகழை தாமோ அருணாச்சலேஸ்வரரோ தனிப்பட இந்த உலகுக்கு பறைசாற்ற வேண்டிய அவசியமே இல்லை என்பதனாலே அவர் மலையோடு மலையாக ஒன்றி போனார். பிசிக்கலா, மனதால் மட்டுமல்ல. மனதை அழித்து அகந்தையை அழித்து, மனதை அழிப்பதுங்கிறது ஒரு உபச்சாரம் மாத்திரம். அகந்தை அழிந்து மனம் செயல்படுறது பரிசுத்தமா இருக்குமா, ஆன்மாவா இருக்கு. அப்ப ஆன்மா அகமகமா, அகம் என்பது அகமாக மாறிவிடுகின்றது. அப்படி அந்த புகழை பரப்புவதற்கு எந்த முயற்சியும் பகவான் மேற்கொள்ளது. அது 1936 அப்ப காலகட்டம் பாருங்க. 1896ல அருணாச்சலத்துக்கு வந்தவருக்கு பால் பிரண்டன் அவருடைய புகழை பரப்பியது 1936. கிட்டத்தட்ட 40 வருடங்கள் பொறுத்து இது நிகழ்ந்தது. இவ்வளவு பெரிய காலகட்டம். இதெல்லாம் அப்படியே ஒரு நேச்சுரலா நடந்தது. பகவானுடைய அனுபவம் இதை பற்றி. அதனாலதான் இவ உனக்கு கார் சொல்வார் அருணாச்சலா எங்க உனக்காக யார் சொல்ல வேண்டி இருக்கு, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு. அப்புறம் பார்த்தருள் அருணாச்சலான்றதுனால பார்த்து அருளுகின்ற அடியவர்களுக்கெல்லாம் பார்த்து பார்வையினாலேயே அருளுகின்ற இயல்புடைய அருணாச்சலான்றதுக்காக அப்படி சொன்னார். இப்படி 98வது பாட்டுல வெளிவிட்டேன் உன் செயல் வெறுத்திடாது என் செயல் உன் அருள் வெளிவிட்டு என்னை காப்பாற்று அருணாச்சலா என்கிறார். இந்த 2 பாட்டுக்கும் உனக்கு ஆர் சொல்வர் அருணாச்சலா என்பதற்கும் அப்படியெல்லாம் நான் சும்மா தான் போய் இருந்தேன். நான் ஒண்ணுமே பண்ணல. 40 வருஷம் சும்மா தான் இருந்தேன். அவருடைய புகழ் காட்டுத்தீ போல உலகெங்கும் பரவுவதற்கு அவர் ஒரு சிறிய முயற்சி கூட அவர் பண்ணல. ஆனால் பரவியது. அருணாச்சலுடைய தன்னை இருப்பு மாத்திரமே, சாநித்திய மாத்திரம் உலகம் அனைத்து உலகமாந்தர் அனைவரையும் தான் இருக்கின்ற இடத்திலே வரவழைத்து நம்ம சொந்த பிரதர்ஸ் நம்மளால கன்வின்ஸ் பண்ண முடியல. அவர் முன்ன பின்ன தெரியாதவா அத்தனை பேரையும் வந்து எவ்வளவு பேர் லட்சக்கணக்கில் அவர் அருணாச்சலேஸ்வருடைய பெருமையை பற்றி கன்வின்ஸ் பண்ண எவ்வளவு பெரிய விஸ்வரூபம். இப்படியெல்லாம் ஒரு குரு நினைத்து கூட பார்க்கணும். இப்போ அவரை பத்தி வீடியோ, அவரை பத்திய போட்டோ, அவரை பத்திய கட்டுரைகள்
அதனாலதான் நமக்கு புரிகின்றது இப்படிப்பட்ட ஒருவர் வாழ்ந்திருக்கிறார். இப்படி இல்லாம இப்ப இயேசு மறைந்த பிறகு சுமார் 300 வருடங்களுக்கு அவரை பற்றி எந்த சரித்திரமும் கிடையாது. அந்த 300 வருடத்துல எவ்வளவு பேர் இயேசுவை நம்பி இருப்பார்கள்? ஒரு பேச்சுக்கு சொல்லும். இங்க அப்படி இல்ல. பகவானுடைய இது எல்லாமே ரெக்கார்டடா இருக்கு. அப்படி ரெக்கார்ட் பண்ணலன்னா, இப்படிப்பட்ட ஒருவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நம்புவதே கஷ்டமா இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஸ்வரூபம். அதுலதான் மனம் உச்சம் வெக்கி போய் இந்த அருணாச்சலத்துல அக்ஷரமாரிலேயே சொல்றார். நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. வெளிவிட்டேன் உன் செயல். அது தானே போயிடுது. ஐ எம் ஜஸ்ட் ஹெல்ப்லெஸ். அதுக்கு ஏகாந்தத்திலே தனக்கும் தன் தலைவனுக்கும் இடையே நிகழ்ந்த அந்த ஆன்மானுபவத்தை வெளியில போய் சொல்லிக்கிறவா எவ்வளவு கேவலமானவர்களாக இருக்க வேண்டும். அதை போய் வெளில போய் சொல்லிப்படா யாராவது. இது எனக்கும் என் சத்குருவுக்கும் இடையே மட்டும் நிகழ்ந்திருக்கின்ற ஒரு விஷயம். ஒரு கப்புடைய பெண்ணை போல கப்புடைய சீடன் பேர் பேர போய் சொல்லிப்பாரா? அப்படி அதுதான் பகவான் நமக்கு வாழ்ந்து காண்பித்த விதம் அது. இதெல்லாம் போய் வெளியில சும்மா சொல்லிட்டு இருக்க கூடாது. எவ்வளவோ நடக்கிறது. உங்களுக்கும் நடக்கும், எனக்கும் நடக்கும். இதனால யாரும் இது சொல்றதுனால யாரும் அப்படியே இன்ஸ்பயர் ஆகி அப்படியே பகவானை ஏத்துக்க போறது. அது தானே நடக்கும். இந்த அக்ஷரமணமாலையினுடைய இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது வேறு. நான் போய் இன்னொருத்தர் கன்வின்ஸ் பண்றேன்னு ஆரம்பிக்கிறது வேறு. அதை பண்ணவே கூடாது. We are not agents. பகவான் விஷயம், அருணாச்சலேஸ்வரர் விஷயம் அவ பார்த்துப்பான். அப்படி இப்படித்தான் நான் இருந்தேன். ஆனா வெளில என்னையும் மீறி போச்சு. அதுக்காக நான் தப்பு பண்ணிட்டேன்னு என்னை கோச்சிக்காத. அப்படி இங்கே பார்வுனக்கார் சொல்வர் அருணாச்சலா, பார்த்து அருள் அருணாச்சலா, மாலர பார்த்திலையோ அருணாச்சலா, முன் அருள் பார், இந்த உலகுக்கு யார் சொல்வர் அருணாச்சலா என்று தன்னுடைய அங்கலாய்ப்பை தெரிவித்துக் கொள்கின்ற இந்த பாடலுக்கும், அந்த வெளிவிட்டேன் செயல் என்கின்ற அந்த 98வது பாடலுக்கும் 98வது பாடலுக்கும் ஒரு விசித்திர ஒரு கருத்து தொடர்பு இருக்கு. அதை ஆராய்ந்து வாய்ப்பது ரொம்ப ரசிக்கத்தக்கதாக இருக்கும், ஆர்வத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும். இப்படி இன்னொரு பொருள் மாலர பார்த்தரும் மாலர பார்த்திலை என பார்த்த ஒரு தாய் தன் குழந்தைக்கு அம்மா கிட்ட போய் குழந்தைக்கு இப்ப இந்த டைம் ஆயிடுத்து, பசிக்க போறது, போய் கொடு, சாப்பாடு கொடுன்னு யாராவது சொல்லணுமா? சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது வேண்டுதல். அவ்வாறு சொல்வது மிகை. அப்படி இருக்கும் பொழுது உண்மையா ஜகத்துக்கே தாயாக இருக்கின்ற அருணாச்சலேஸ்வரனே எனக்கு தனக்கு அருளாக இருந்தால் தம் பொருட்டு வேறு எவர் அவருக்கு பரிந்துரை செய்வார்கள்? பார்த்திலை மான பார்த்தரும் மாலர பார்த்திலை எனின் அப்படி நீ பார்க்கலன்னா உனக்கு ஆர் சொல்வர் அருணாச்சலா? இது ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டும். என் பொருட்டு யார் உனக்கு பரிந்துரை செய்வார்கள்? அதுக்கு அவசியம் இருக்கா? ஈன்றிடும் அன்னையில் பெரிதருள் புரிவோய அப்படிப்பட்ட இயல்பை உடைய உனக்கு 6வது கண்ணி, கேளாது அளிக்கும் கெடுபுகளோய பெயர் பெற்ற 22வது கண்ணி, இப்படிலாம் இருக்கின்ற உன்னுடைய இயல்புக்கு கெடு செய்யும் வகையில எனக்கு யாராவது உனக்கு ஞாபகப்படுத்தணுமா? உனக்கு ஆர் சொல்வர்? இப்போ உனக்கு ஆர் சொல்வர் அருணாச்சலா என்று கேட்பதினாலே சர்வ நிச்சயமாக யாரும் அவனுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும், அருணாச்சலேஸ்வரருக்கு யாரும் ஞாபகப்படுத்த வேண்டாம் என்கின்ற தன்னுடைய திட நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் என்று ஒரு. இன்னொன்று, மாலர பார்த்திலை எனில் என்னுடைய அகந்தை மயக்கம் நீங்கும்படியாக என்னை நீ பார்க்கவில்லை என்றால் உன்னுடைய அருளின் தன்மையை பாராய். நீயே பார்த்துக்கோ லட்சணம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. இவ்வளவு மோசமா நீ இருந்தா உனக்கு யார் சொல்லு? உனக்கு சொல்லி புரிய வச்சா மட்டும் உனக்கு புரிய போகுதுங்க. இப்படி தம்மையை நொந்து கொள்வது அது ஒரு பொருள். இப்படி
அருணாச்சலேஸ்வரன் மீது ஒரு பித்து பிடித்துக் கொண்டு இப்படியெல்லாம் பிதற்றுதல். இந்த பித்தம் தெளியறது அவராலதான் முடியும், தெளிய வைக்கிறதுக்கு அவராலதான் முடியும் அப்படின்றதுனால அடுத்த பாடலிலே அந்த பித்தம் தெளிய வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, அந்த பித்தத்துக்கு தெளிய வைக்கின்ற மருந்தும் நீதான் என்கிறார். இதை அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. सर्वे जना सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वसन्मङ्गलानि भवन्तु. ओम शांति शांति शांति. हरि ओम तत्सत्. हरि ओम तत्सत्. हरि ओम तत्सत्.